இன்றைய நாளின் தலைப்பாக கம்ஃபர்டர் வெல்கம்ட். கம்ஃபர்டர் வெல்கம்ட். ஆவியானவரை வரவேற்போம். இன்றைக்கு அதனுடைய வேத பகுதியாக யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்தில் புறப்படுமாகிய சத்திய ஆவியான தேற்றபாலன் வரும்போது அவரை என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இன்றைக்கு நமக்குள்ளாக அனுப்பப் போகிற பிதாவினுடைய தேற்றபாலன் இயேசு மனித ரூபமாக வந்து நம்மை வார்த்தையினாலே கிரியையினாலே நம்மை தேற்றினார். அவர் சிலுவை அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு ஏறின பிறகு பிதாவானவர் சொல்லுகிற காரியம், நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற பிதாவினிடத்தில் வருகிற சத்திய ஆவியானவர் ஆகிய தேற்றவாளர் அவர் நமக்குள்ளாய் வரும்போது நாம் தேவனை குறித்ததான அறிவை பெற்றுக்கொள்கிறோம். தேவன் அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அந்த ஆவியானவரை நமக்குள்ளாய் வரவேற்பமாக. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாய் வரும்போது தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய குணாநலன்கள் நமக்குள்ளாய் கிரியை செய்கிறவர்களாய் இருக்கிறது. தேவனுடைய ஆவியின் வரங்கள் நமக்குள்ளாய் செயல்படும்போது மற்றவர்களுக்கு நாம் யார் என்பதை அவைகள் வெளிப்படுத்துகின்றன. கிறிஸ்துவத்தின் மேன்மை அதன் மூலமாக விளங்குகிறது. கர்த்தர் மகிமைப்படுகிறார். கர்த்தர் மகிமைப்படுவார். இன்னும் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கே மகிமை.